but you never do. Sugar, there's a reason why we lose. You say you wanna cry, but you never do. Sugar, there's a reason. Super. No, thank you so much. இன்னைக்கு வந்ததுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ரொம்பவே ஸ்பெஷலான டே. பாலமணிகன் வந்து எங்கள் பைக் வந்து ஆக்சுவலி சிசிஎஸ் இருக்கிறனால இந்தியா ஃபுல்லாக ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். எங்களுக்குமே ஆக்சுவலி கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வண்டியை ஒரு சிட்டி ப்ளஸ் கம்யூட் ஹைவேக்கும் சேர்த்த மாதிரி தான் டெவலப் பண்ணியிருக்கோம் சிசிஎஸோட. பட் ஒரு ஒரு ஆல் இண்டியா ட்ரிப் அக்ராஸ் டெரெயின்ஸ் நாங்கள் வந்து ஒரு 2.5 வருஷமாக அந்த வண்டியை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு இனிஷியலாக ஒரு தயக்கம் இருந்தது. பட் பாலா வந்து இல்லை எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து போனார். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர் 19 days ஐ திங்க் ஆக்சுவலாக ரெக்கார்டுனே சொல்லலாம். 18 days few hours 18 days + few hours வந்து 7,530 kilometers இல்லைங்களா? Yes. So thank you so much Bala, first of all, for taking this up and thanks for doing this. So we're very excited, happy to answer questions and take it. சூப்பர் சார். ஸோ நைஸ் மீட்டிங் சார். தேங்க்யூ ப்ரோ. எங்களுக்கு என்னன்னா எல்லாருமே காமனாக ஒரே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக மைண்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். திடீர்னு ஏன் இந்த ட்ரிப்பு இல்லாட்டி என்ன ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி இந்த ட்ரிப்பு போகலாம், அதுவும் மேட் இன் மெட்ராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு காரணம்? ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி ஈவி வச்சிருக்கேன். அதில் லே லடாக் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். 2.5 years ஆச்சு ஆல்மோஸ்ட். ஓகே. முடிச்சு லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஐ காட் அ கால் ஃப்ரம் மை காலேஜ் மேட். சடனாக வந்து அவன் பேசிட்டு இருக்கும்போது இருடா ஒன்று நான் லிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னதே வந்தேன். ஸோ இஸ் அ ஆப்டி எம்ப்ளாயி. ஓகே. வந்து ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் நம்மளுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வி வாண்ட் டு கம் ஹியர் அண்ட் டேக் த பைக், ஓடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ August 24 நினைக்கிறேன், 24 August வந்து ஐ கேம் ஹியர் அண்ட் தே ஹேட் அந்த ஸ்லாட் இருந்ததுனால ஐ காட் அ பைக். ஸோ அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஐ மீட் தினேஷ் அண்ட் எவ்ரிவன் ஹியர் அண்ட் இனிஷியலே ஓகே முடிஞ்சது கதை ஐ காட் பிகாஸ் ஐ ஹேவ் அ பாலிஸ்டிக் மோட் இன் மை பைக். அது வந்து இன்னும் ஓட்டி பார்த்து தெரிஞ்சிருக்கும். அதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல் நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. பட் நான் என்னோட ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். பட் உடனே கேட்டேன் பைக் தருவீங்களா, ஐ கோ ஃபார் ரைட் அப்படின்ற மாதிரி அப்பயே கேட்டேன் நான். அவங்க வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்க ஓகே இன்னும் சொல்ல இல்லைன்னு சொல்ல இந்த மாதிரி லைக் ஓகே அப்படின்னாங்க. தென் லான்ச்சஸ் எல்லாமே நடந்துச்சு. தென் திருப்பி நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால காலேஜ் லீவ் வந்து ஒரு சர்டன் டைம்ஸில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ டிசம்பரில் அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்துச்சு. சரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தேன் என் பைக்கில். அது ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஐ ஹேட் சம் இஷ்யூஸ் ஆன் தட். சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டியதாகிடுச்சு. சரி நம்ம ரேட்டில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2-3 days நடந்த விஷயம் அது. இமீடியட்டாக அது சரி ஓகே அண்ட் அவங்க பைக்கே காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்க. இது வந்து சிட்டி வெங்கட் சார் வந்து வெரி கான்செப்ட். இது சிட்டி பைக் போல அது வந்து லைக் நினைக்கிற மாதிரி லாங்லாம் போகாது, சிட்டி ரைடு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை சார் கொடுங்க நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு, எனக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து ஃபுல் சார்ஜ் போட்டு அப்படியே போகிற ஒரு ஹைவே எல்லாம் முடிச்சுட்டு ஐ கேம் ஹியர் நைட்டு வந்துட்டு ஐ சார்ஜ் சிசிஎஸ் சார்ஜிங் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டேன். 20 to 80% லிட்டரலி டுக் அரௌண்ட் 30 minutes. ஆமாம் எனக்கா இன்னும் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் போவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோடனே ஆல்ரெடி நான் வந்து ஒரு இவி கார் ரைடுக்காக பிளான் பண்ணும்போது சார்ஜஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். சரி அதான் அந்த மேப் தான் நமக்கு ஆல்ரெடி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இது இப்போ கண்டிப்பாக ஃபிட் ஆகும் ஏன்னா சிசிஎஸ் 2னால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபோர்ஸ் தம் நீ கொடுங்க பண்ணி காட்டுறேன், வில் ட்ரை அவர் பெஸ்ட். இது ரெக்கார்டோ எந்த இதுவுமே இல்லை, எனக்கு லீவ் இருக்குது நான் போயிட்டு வரேன், எவ்வளோ போக முடியுதோ நல்லா போக முடியுதோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 1 or 2 days ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். ஆக்சுவலி அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் லாங் ட்ரைவான கேப்பபிலிட்டி வச்சு தான் பில்ட் பண்ணி, தட் இஸ் வை வி ஹேவ் த சிசிஎஸ். பட் எப்போவுமே வந்து எங்கேயுமே வந்து நாங்கள் அட்வர்டைஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா ட்ரிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். திஸ் இஸ் அ வெஹிக்கிள் தட் வித்தின் சிட்டி டிராஃபிக் இஸ் அன் அமேசிங் வெஹிக்கிள். நீங்கள் ஓட்டி பார்த்துருக்கீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த ஆக்சலரேஷன்லாம் இருக்குது. பட் லாங் டிஸ்டன்ஸ் பொட்டென்ஷியல் லாங் டிஸ்டன்ஸ்க்காக தான் அந்த சிசிஎஸ் டிசைன் பண்ணோம். பட் இட் வாஸ் நெவர் மென்ட் ஃபார் அன் ஆல் இண்டியா டூர். ஒரு டூரிங் பைக்காக நாங்கள் இதை டிசைன் பண்ணோம். அதுக்கான கேப்பபிலிட்டி இருந்தாலுமே வந்து அதை வந்து
அட்வைஸ் பண்ணணுமா, அதை பற்றி பேசணுமா அப்படின்றது ரொம்ப தயக்கம் இருந்தது. பட் பாலா வந்து நான் இதெல்லாம் கேபிலிட்டி இல்லாத நடிகே நான் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் இன்னும் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் எனக்கே ஆக்சுவலி சரியெல்லாம் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா 7500 கிலோமீட்டர் நான் கார்லேயே வந்து நான் யோசிப்பேன். சரிங்களா? ஸோ என்னதான் நான் ஒரு ஆட்டோமோட்டிவ் ஃபெனட்டிக்காக இருந்தாலும் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன், பட் கார்லேயே வந்து யோசிப்பேன். இவர் வந்து வாங்க அடிச்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு வைப்ல ஆக்சுவலாக வந்து 14,000 பண்ணுறதா பிளான். காலேஜ் லீவ் இல்லாதனால பாதிலே கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் இப்போ லைக் 14,400 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவல் பிளான். அப்படின்னா நீங்கள் மேலே ஜம்மு எல்லாம் போயிருப்பீங்க. ஆமாம், ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. பட் காலேஜில் எனக்கு லீவ். ஆனால் இப்போ வந்து நீ பண்ண பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க தேர் ஹெல்பிங் அவுட். மேபி இந்த மேலே வந்து திருப்பியும் வேற ஒரு பெருசாக ஒரு பிளான் பண்ணலாம். இல்லை நீங்கள் எவ்வளோ தூரம் போனனால ஒன்று தான் என்ன தோணுச்சுன்னா, எக்ஸ்ட்ராவாக ஹைவேஸில் போகும்போது நம்ம எப்பயுமே பார்ப்போம் ஏரோடைனமிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கும். பக்கத்தில் ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் போகும்போது லைட்டாக ஒரு 1000 வரலாம் இருக்கும் நார்மல் வெஹிக்கல்ஸ். ஸோ இங்கே எப்படி இருந்தது ரேப்பிடியில்? அதில் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாத விஷயம், நானே வந்து ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது இல்லை, அது வந்து இவங்க வந்து ஆக்சுவலாக டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க, ஆன் ஆகலை. பட் ஆனால் ஜெயின்னு ஒருத்தர் இருக்காரு எலக்ட்ரிக்கல், அவரும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி தரேன் டோன்ட் வரி அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டேவே நானே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன், ஆக்டிவேட் ஆகிடுச்சு அது ஆட்டோமேட்டிக்காக. அதுலேருந்து லைக் இட் வாஸ் லைக் ஸோ கிரேசி. 50-60 க்ரூஸை ஆன் பண்ணி விட்டுருவேன், பாட்டு சல்லுன்னு போயிட்டே இருக்கும். என்ன லாரி ஆன் பண்ணாலும் கண்டுக்கிறதே இல்லை, பாட்டு சல்லுன்னு போயிட்டே இருக்கும். ஒரு எந்த ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு அலைச்சலோ இந்த எதுவுமே கிடையாது. ஏர் சைட்டில் அடித்தா கூட இட் will லைக் டீவியேட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் சூப்பர். இப்போ இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்குது? இப்போ சவுத் இந்தியாவில் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், அதனால் பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல ஹைவேஸில். நார்த் இந்தியாவிலாம் எப்படி இருக்குது? எஸ், எல்லா இடத்துலையுமே இருக்குது, இல்லைன்னா சொல்லவே முடியல. எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் யூ கேன் ஃபைண்ட் சார். ஓகே, அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற பிபி, ஹெச்பி எல்லாத்துலேயுமே வந்து தே ஆர் பில்டிங் அப் தேர் ஓன் சார்ஜஸ். மற்றபடி ஜியோ அவங்களோடது தே ஹேவ். அப்புறம் ப்ரைவேட் மற்ற என்ன சொல்கிறது சார்ஜ் ஜோன், கிளைடா, அப்புறம் வந்து ஃபியூதர் கம்பெனிஸ், ஸ்டாட்டிக். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அக்ராஸ் இருக்கு. ஆனால் வந்து நாங்கள் போன ரூட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஃபியூ பிளேயர்ஸ் ஒன்லி இருக்குது. மற்றவங்க சிட்டிக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருந்தாங்க. பட் வி வாண்ட் டு லைக் கவர் சிட்டிக்குள்ளே போக வேண்டான்றது. ஏன்னா கல்கட்டா கிராஸ் பண்ண முடிவு பண்ணேன், இனி தயவுசெய்து சிட்டிக்குள்ளேயே போகக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா இருக்கிறது வர்ஸ்டான ஒரு பிஹேவியர் அங்கே தான் நான் பார்த்தேன். ஹைவேல இந்த அளவுக்கு ஒரு சிட்டி மாதிரி ஒரு டிராஃபிக் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். அந்த அளவுக்கு வந்து ஹைவேல வந்து தேர் லைக் சர்வீஸ் லைனில் ஒரு 10 வண்டி ஏறி வந்து உள்ள வராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸோ பேட். அதனால் நான் முடிவு பண்ணுறேன், சரி சிட்டிக்குள்ளே போக வேண்டாம், அவுட்டர்லேயே போயிட்டு ஃபைன் சார்ஜஸ் ஃபிக்ஸ்டு. சூப்பர் சூப்பர். ஸோ சார்ஜஸ் ஈஸியாக வி கேன் ஃபைன். சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஏற்கனவே இன்னொரு பிராண்ட்லேருந்து நீங்கள் வந்து அந்த வெஹிக்கிள் எடுத்து போயிருக்கீங்க, அதில் சிசிஎஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது இல்லையா? இப்போது இதில் வந்து சிசிஎஸ் டூ சார்ஜிங் இருக்கிறதுனால நீங்கள் பப்ளிக் சார்ஜஸில் நம்ம பே பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ அது எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் ஏதாவது ஹோட்டல்ஸ்லையோ ஏதாவது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா, சார்ஜ் போடணுமான்னு. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸு, ஒரு ஈஸ் ஆஃப் சார்ஜிங், அந்த விஷயம் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, சார்ஜர்ன்ற மாதிரி இதில் வெயிட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லேப்டாப் சார்ஜர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, நம்ம எங்கே சார்ஜ் போடுறதுக்காக அது வந்து நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பப்ளிக் சார்ஜர்லேயே டேரெக்டாக போய் நம்ம பண்ணுறோம். என்ன ஒரே பிரச்சனை, எல்லாரும் வந்து பைக்லாம் சார்ஜ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பைக் சார்ஜர் கிடையாது. இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து மாட்டணும்னு தான் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. இதே அடிச்சிடறோம் 90-95% ஆஃப் த செக்யூரிட்டிஸ். நாங்கள் போய் நின்னாலே ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது, ஓ இப்படி ஒரு பைக் இருக்கா அப்படின்னு. அதாங்க போட்டிருக்கோம் பட்ட இடத்துல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பைக் அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டு தான் எடுத்துட்டு போனோம். பட் ஸ்டில் அந்த கியூரியாசிட்டி லாட் ஆஃப் பீப்புள், ஏன்னா எல்லாம் கார்லேயே பார்த்துருக்கேன், நானும் பைக்கில் பார்த்ததே கிடையாது. டைப் 2 வேணால் பண்ணியிருக்கலாம், பட் இதில் வந்து யாருமே சிசிஎஸ் கூட இருக்கேன். இன்னொரு கேள்வி சார், இப்போ நம்ம காரில் போகிறோம்னா கூட வச்சுக்கலாமே, ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம 300 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஏதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கான்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கான்னு பிளான் பண்ணணும் இல்லையா? அந்த பிளானிங் எப்படி பண்ணீங்க? அது வந்து வி ஹேவ் ஆப். ஸோ அந்த ஆப்ல வந்து நம்ம எந்த டெஸ்டினேஷன் போகிறோம் அதுவே வந்து கொடுத்துரும் உங்களுக்கு ஸ்டாப். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாப்ஸில் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அது எல்லாமே இவி ஜாயின்ட்ஸ் சொல்லிட்டு சொன்னார். இவி ஜாயின்ட்ஸ், அப்புறம் பிளக்ஷர், அது வந்து காமனாக எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியே நாங்கள் நிறைய இடத்துல போனோம். அப்புறம் மற்ற ஆப்ஸும் வந்து விஹேட். ஸோ அதில் வந்து எதாவது ஒர்க் ஆகுது, எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது வந்து ஈஸியாக இருக்கு ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 7500 கிலோமீட்டர்ஸில் ஒரு மேபி ஒரு 750 டைம்ஸ் சார்ஜ் பண்ணியிருப்பீங்களா? யா
அவ்வளோ சொல்ல முடியாது. something. ஒரு 75 times 80 times சார்ஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ஒரு சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கும் இடையில நீங்கள் மோட்ஸ் மாற்றிருப்பீங்க, ஈக்குவல் ஓட்டியிருப்பீங்க, ஸ்ப்ரிண்ட்டில் ஓட்டியிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஏன்னா ராப்டி ஒரு நியூ ப்ராடக்ட் இருந்தாலும் கேட்குறேன். ஸோ அந்த கண்டினியூஸ் ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? ஆல்வேஸ் யூஸ் பவர் மோட். ரெண்டு மோட் நடுவில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரேஞ்சும் இருக்கும். ஸோ வந்து அந்த பவர் லாஸ் செக் பண்ணுவேன். அந்த 25% கீழே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனால் 20% கூட மேக்ஸிமம் வில் ட்ரை டு ஸ்டாப். ஏன்னா பேட்டரியோட லைஃப் நம்ம பார்க்கணும். அது வந்து நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா நம்ம மொபைலில் வந்து 20% பண்ணால் ரெண்டு உங்களுக்கு தெரியும், நம்ம சார்ஜ் போடணும். ஆனால் வந்து இதுவும் அதே தான், பேட்டரி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அந்த 20 வரும்போது we have to stop and we have to charge. சில டைமில் கிடைக்கும், சில டைமில் கிடைக்காது. பட் ஸ்டில் we will try to go slow and make it. In fact, that is also one of the other things. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்து டிசி சார்ஜிங்ல தான் பண்ணிருக்கீங்க. 90%. ஸோ அதுவுமே வந்து ஆக்சுவலி நாங்கள் பில்டிங் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா சில கார்லலாம் வந்து 4 வாட்டி டிசி சார்ஜிங் பண்ணிட்டீங்கன்னா 5வது வாட்டி ஏசி பண்ணிங்கன்னா டிசி ஆகும். அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஏன்னா அந்த பேட்டரி சைக்கிளிங் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இன்ஃபேக்ட் தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் வி வாண்டட் டு ஸ்டடி. ஸோ ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 75 to 80 times சார்ஜ் பண்ணியிருக்காரு. அதில் 90% டிசி சார்ஜிங். 90% டிசி சார்ஜிங். நம்மளோட ஸ்டாட்ஸ்லாம் எடுத்தோம்னா we can easily find. சூப்பர். ஸோ இதெல்லாம் மாஸ். அதே மாதிரி ஸ்ப்ரிண்ட் உங்களுக்கு ஒரு சில சிச்சுவேஷனில் கண்டிப்பாக கம்ஸ் ஹேண்டி நீங்கள் போகும்போது பட் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட். ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. போன வாரம் வரும்போதே பார்த்தேன், இன்னும் 30% எக்ஸ்ட்ரா டார்க்கு அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆமாம். ஸோ அடுத்த அப்டேட் நிச்சயமாக வரதுக்கு நைஸ். சார் இப்போ வண்டி எடுத்து போகிறப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போயிருக்கீங்க, புதுசாக தான் இருக்கும். இல்லை புது வண்டி இல்லை. மீடியா ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி ஓட்டணும். ஆமாம், மீடியா இப்போ நீங்கள் போகிறப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 7,500 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. இப்போ நிறைய டிஃபிகல்ட்டி அதில் ப்ராப்ளம் இருந்திருக்கும். நார்மல் பெட்ரோல் வைக்கனா நான் மெக்கானிக் நடுவில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். ஓகே. இந்த வெஹிக்கிளில் வந்து என்ன மாதிரி இஷ்யூ வந்திருக்குன்னு மெக்கானிக்கிட்ட கிட்ட போனாலே நம்ம கட்டி விட்டுருவோம். ஓகே. இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணி அது ப்ராப்ளம் வந்ததான்? இல்லை, எந்த மாதிரி வரல. ஆக்சுவலாக ஒரு பஞ்சர் கூட ஆகுது. அதுதான் வந்து எனக்கு ஒரு பழைய டைமில் வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஹூலோ லுக்ஸா சம்திங் மறந்துட்டேன். இருக்கிறது டெட்லியான ஒரு இருக்குது லேக் போகிற வழியில் எனக்கு அங்கே பஞ்சர் ஆச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் -5 or 10. அங்கே வந்து எனக்கு ஒரு பஞ்சர் ஆச்சு. அது அந்த குளூர்லேயே க்ளவுஸ்லாம் கழிட்டு போட்டேன். எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பஞ்சர் ஆகிடுமோ கிட்டலாம் இருந்துச்சு. எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கோம். பட் 0 பஞ்சர்ஸ் இல்லை. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பில்டின் டிபிஎம்எஸ் அவங்க வச்சிருக்கிறதுனால டிஸ்பிளேல அவங்களுக்கு வந்து காட்டிகிட்டே வருது. அதனால அது எந்த விஷயமும் கிடையாது. அப்புறம் மேப் அல்டிமேட் ஓன் டெவலப் பண்ணி நல்லா ஆக்சுவலாக கேட்குறது வண்டியில் போகிறோம், பெட்ரோல் எங்கே போடலாம்னா அங்கே போக இங்கே போகலாம்னு சொல்லிடுவோம். இப்போ வெஹிக்கிளுக்கு நம்ம தேடணும். இப்போ இவங்க ஆப் வச்சிருக்காங்க. இப்போ டிஸ்பிளேலே தெரிஞ்சுது. அது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இப்போ நம்ம மேபி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்களா, இல்லை ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டாங்களா? இப்போ நீங்கள் பீகார்லாம் போனீங்கன்னா அங்கே எப்படி இருந்து நம்ம ஊர்லேயே இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அந்த பயம் இருந்துச்சு. பட் எல்லா இடத்துலையும் இப்போ டெவலப் ஆகிட்டே வருது. ஜார்க்கண்ட்லாம் ரொம்ப பயம் இங்கே அதெல்லாம் இருக்குமா அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. பட் சில பிளேசஸ் ஜார்க்கண்ட் ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் வந்து லைக் எப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. பொட்டல் காடு மாதிரி ராஞ்சி தோனியோட ஊர் லெஃப்ட் திரும்பி போகிற மாதிரி இருக்கும். அது வெறும் கரும் ஜூஸ் வண்டியாக தான் இருந்துச்சு. அப்புறம் போனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டவுன் ரீஜன் லிட்டரலி ஐசா ப்ரீவியஸ் வண்டியோட நம்ம பார்த்தது கிடையாது. இதில் வந்து ரீஜன் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் ஏறிச்சு, ரேஞ்சு ஏறிச்சு. எனக்கு அது ஷாக் ஆகிடுச்சு, இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ அஃபில் ரொம்ப டவுன் இல்லை, அது காம்பன்சேட் ஆகிடுச்சு. சூப்பர் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலு. அதுவும் சஸ்பென்ஷன்லாம் வந்து நான் ஒரு குழியில் நிறைய இடத்துல குழியெல்லாம் விட்டோம். அந்த ரம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்ன சொல்றது, அப்படியே போயாச்சு. அப்படியே ஒரு நல்லா இருந்துச்சு, ஃபீலாக இருந்துச்சு. இல்லை, இந்த வண்டிக்கு பிகெஸ்ட் யூஎஸ்பி இன்னொன்று என்னன்னா தெர்மல் எஃபிஷியன்சி. ஸோ உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ லாங் ரைட் போறீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு அது நீங்கள் இதுக்கு முன்னாடியும் நிறைய வெஹிக்கிள்ஸ் ஓட்டிருப்பீங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கூல் டவுன் டைம்னு ஒன்று இருக்கும். எக்ஸாக்ட்லி, அதான் சொல்ல வந்தேன், நீங்களே கேட்டீங்க. அது ஆஸ் பர் மற்ற கம்பெனிஸ் வந்து half an hour கூல் டவுன் பீரியட் பிஃபோர் சார்ஜ் அண்ட் ஆஃப்டர் சார்ஜ். ஸோ அதனாலே ஒரு 5 to 6 hours ஆகும் அடுத்த ரேஞ்ச் எடுக்கிறது. இதில் அப்படி கிடையாது, போனால் டக்குன்னு டேரெக்டாக ப்ளக்கிங் தான் பண்ணுவோம். அதே மாதிரி எடுத்துகிட்டு டக்குன்னு வண்டி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டைம் ஹேப்பன். சில டைம் ஒரு ஸ்டே பண்ணும்போது என்ன பண்ணோம், சில ஹோட்டல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து மட்டும்தான் இந்த சார்ஜர் டிசி சார்ஜர் யூஸ் பண்ணுவோம்.
சாரி ஏசி சார்ஜர் யூஸ் பண்ணுவோம், அந்த லேப்டாப் சார்ஜர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ப்ளக் பண்ணி நான் போய் தூங்கிடுவோம். காலையில் பொறுமை வந்து டைப் பண்ணி சமல்ல அதனாலதான். ஆமாம், எனக்கு வந்து அந்த தெர்மல் இஷ்யூன்ற மாதிரி எதுவுமே அந்த நோட்டிஃபை ஈவன் மோட்டர் வார்னிங்கோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வரல. இனிஷியலாக வந்து அது சில வண்டிஸ் இருக்கும், ஸ்பீடுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா மோட்டர் ஹீட் ஆயிடுச்சு, ஃபுல் டவுன் பண்ணணும், ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து அந்த எந்த ஒரு லைக் யூஐ இஸ் லைக் சூப்பர். உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து ஸ்டில் என்ன சொல்றது, நான் சாம்சங் S25 வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுறது தான் அதிகமாக இதை நேவிகேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வைஃபை டச் ஸ்க்ரீனு, ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கு, ஆன் த கோல டச் நம்ம. ஏன்னா நம்ம பாட்டு ஓட்டும் போது டச் பண்ணிட்டு கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். ஸோ வண்டி நிறுத்தினா தான் டச் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். I loved it. எங்களுக்குமே ஆக்சுவலி we got a lot of data from the vehicle, wherever a temperature, wherever a terrain, or wherever ஸ்பீடில் ஓட்டிட்டு, அதே மாதிரி இவ்வளோ ரிப்பீட்டட் அவர் சொன்ன மாதிரி ஸ்டாப்பே பண்ணாமல் 100 கிலோமீட்டர் போகிறாங்க, 100 கிலோமீட்டர் போனோடனே திருப்பி 1/2 மணி நேரம் சார்ஜ், திருப்பி 100 கிலோமீட்டர் திருப்பி 1/2 மணி நேரம் சார்ஜ். அதுவுமே வந்து எங்களுக்கு லாட் ஆஃப் டேட்டா தட்டி காட்டுச்சு. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2.5 வருஷமாக வெஹிக்கிள் லோக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் டெஸ்ட் பண்ணாலுமே வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆக்சுவலி சிமுலேஷன் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்போம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டெரெயின், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், பட் எல்லாமே ஐசோலேட்டடாக டெஸ்ட் பண்ணுவோம். திஸ் கேவ் அஸ் அ பிக்சர் ஆஃப் இந்தியாவில். அது வந்து எனக்கு ஆக்சுவலி டெய்லி சொல்கிற, நீங்கள் வந்து கொல்கட்டா வரைக்கும் பைக்லேயே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கொல்கட்டாலேருந்து 3 நாளில் டெல்லி போனாங்க, அதில் 2 நாளில் உதவி போயிட்டாங்க, ராஜஸ்தானுக்கே போயிட்டாங்க அப்படின்னு ஆக்சுவலாக நியூ இயர் வந்து டெல்லியில் தான் கொண்டாடணும். நான் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன், நச்சிக்காக இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு கோயின்சிடன்ஸ் என்னன்னா, நியூ இயர் அங்கே கொண்டாடுறோம், ஒன்று கன்னியாகுமரியில். ஸோ அங்கே ஒரு அது எப்படின்னு தெரியல, கரெக்டாக 12 மணி ஆகுது, மார்த்தாண்டம் தாண்டி கன்னியாகுமரியில் என்ட்ரு வரோம். நைட் டைம் ஆக்சுவலாக வந்து இப்போ நார்மலாக வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. போலீஸ் டிக்கெட்டு சார், ஃபஸ்ட்டு வண்டி சார், கொஞ்சம் எல்லாம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காந்தி மண்டபத்துக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு, ஏன்னா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது லைக் 12 to something. எனக்கு அப்புறம் ஷேக் ஆச்சு, நம்ம நியூ இயர் அங்கே இருந்தோம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் ஒரு 7500 கிலோமீட்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா போனதுனால நிறைய டெரைன்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக இவி வெஹிக்கிளில் வந்து இப்போ நம்ம நார்மல் ஐஸ் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனோம்னா கூட ஒரு ஹில்லி டெரைன் போகிறோம், லடாக் போகிறோம்னா கூட அந்த ஸ்டார்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த பேட்டரி எஃபிஷியன்சி உங்களுக்கு கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு மாறிச்சா? ராஜஸ்தானில் எப்படி இருந்தது, கோல்டு கண்டிஷனில் எப்படி இருந்தது, எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஈஸ்ட் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் புவனேஸ்வர் தான் வந்து கோல்டே ஸ்டார்ட் ஆச்சு. கல்கட்டா தாண்டி வாரணாசிக்கெல்லாம் போகவே முடியல. நாங்கள் வந்து மோஸ்ட்லி நைட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், ஏன்னா வந்து டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மற்றவங்கனால லாரி போவோம், பார்த்துப்போங்க, கண்ண பின்ன ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்தி விட்டாங்க. இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு திருட்டு பயம், அவனா வந்து இது பண்ணுவான்ட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நைட்டில் போனதுனால லிட்டரலி கேம் டவுன் till 9 degrees வரைக்கும் நைட் இருந்துச்சு. நாங்கள் அந்த ஃபாக்லேயே ஓட்டிட்டு போவோம். எனக்கு வந்து விசிபிலிட்டி இஷ்யூ இருந்துச்சு, லைக் அப்புறம் ஹெல்மெட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் வெண்ட் லிட்டரலி வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸே நினைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து இட் வாஸ் ஸோ கோல்ட். நான் வந்து 2 இன்னர் லேயர் ஆஃப் க்ளவுஸ், அதுக்கு மேலே வந்து நார்மல் அந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் போட்டுருந்தேன். அப்பவும் கை வந்து சோச்சு. கிட்டத்தட்ட இந்த லேயரு, இதுக்குள்ள 2 லேயரு, அது மாதிரி மேலே ரெயின் கோட், இதை போட்டு தான் ஓட்டிட்டு போகிறோம். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க எப்படி இருந்துருக்கோன்ட்டு. ரெயின் கோட் நனைஞ்சு போச்சு. லைக் லிட்டரலி எப்படின்னா அந்த ஃபாக் வந்து தனியாக அப்படியே லைக் ஹீட் ஆகிட்டே உறிஞ்சிட்டே இருக்கு. எழுந்து போகிறேன், என் சொட்டு தாங்க என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு லாஸ்ட் கிரேஸ்லாம் சொல்ல முடியும். ஏன்னா சேஃபாக அதை கொண்டு போய், ஏன்னா யாருமே இல்லை ரோட்டில். ஏன்னா லாரி வந்து ஃப்ரண்ட்டில் போகுது, ஒரு ஃபோட்டோ காட்டியிருப்பேன், ஃப்ரண்ட்டில் போகுது, அந்த லெட் லைட் மட்டும் தான் எரியுது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்க்கிங் பில்கேஸ் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. வண்டி ஓடுதா இல்லை நிற்குதா நம்மளால பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு மெயின்டைன் நார்மல் ஸ்பீட். ரோடு சூப்பராக இருந்துச்சு, எங்கேயுமே பேட் பேட்ச் ஆஃப் ரோடே கிடையாது. அதனால தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக போனதுக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு நல்லா இருந்தது? பிரேக்கிங் நார்மலி வந்து நான் ரீஜன் யூஸ் பண்ணல, பட் ஆனால் இன்கேஸ் ரீஜன் தேவைப்படும், ஏன்னா ரொம்ப டாபிக் ஈஸி, டக்குன்னு 3rd ரீஜன் போட்டுருவேன், பிரேக்கும் அப்ளை பண்ணுவோம். ஸோ தட் ஈக்குவலண்டாக நமக்கு வந்து பிரேக்கிங் எஃபிஷியன்சி ஸோ ஹை. நல்லா இருந்துச்சு, பிரேக்கிங் இஸ் ஸோ குட்.
ஓகே. ஸோ இப்போ கோல்ட் டெம்பரேச்சர்லையும் உங்களுக்கு அதே ரேஞ்ச் வந்தது? ரேஞ்ச் எந்த அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு இதுவுமே அஃபெக்ட் ஆகும். ஈஸ்ட் கோஸ்ட்டில் டெல்லி வரைக்கும் நாங்கள் வார்மஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு வெறும் ஜாக்கெட் போட்டு தான் போட்டிருந்தோம். ஓகே. எல்லாம் குளிரும்னாங்க. டெல்லியிலேருந்து குளிரே தூர்கான்லேருந்து அப்படியே கீழே இறங்கினாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையாக தான் சொல்லுவோம். நாங்கள் டெஸ்ட் பண்ணதுமே சப் ஜீரோ போனதான் அந்த ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் வரும். ரெண்டாவது வந்து அந்த பேட்டரி பவர்ஃபுல்னால அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து ஒன்ஸ் யூ கெட் இன் டு மோஷன் இட் செல்ஃப் அது நார்மல் 25 அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்துடும். அதனால அகைன் அவர் இந்த ட்ரிப்ல வந்து மேபி இட் இஸ் நாட், பட் நிச்சயமா சி வி ஹவ் நாட் ரீச்ட் a level where batteries are good across temperatures. பட் ஒரு -5 -10 அப்படி போயிருந்தா ரேஞ்ச் ஸ்லைட்டா சேஞ்ச் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. இங்க வந்து அதுவும் ட்ரை பண்ணிடுவோம் கண்டிப்பா. அண்ட் இன்னொன்று சார், இந்த வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோடைய லுக் தான் இருக்குது. ஆனால் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைட் போஸ்டரில் உட்கார ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனுடைய ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஓட்டினதுனால அதோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா. கம்ஃபர்ட் சூப்பர் ஆசம். லிட்டரலி சீட்டில் எந்த மாடிஃபிகேஷன் நான் பண்ணல. ஐ யூஸ் திஸ் வித் ஜெல் பேட் ஷார்ட்ஸ். அவ்வளோ. மற்றபடி கம்ஃபர்ட் இஸ் ஸோ குட். எந்த ஒரு இதுவுமே வரல. ஏர் சர்க்குலேஷன் மட்டும் சில டைம் வந்து இருக்காது. ஏன்னா ரெயின் கோட்டும் போட்டிருப்போம். திடீர்னு குளிரும், திடீர்னு வந்து வேர்க்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு விஷயம் தான். வெஸ்ட் கோஸ்ட்டில் ஃபுல்லாகவே ஹீட். ஆமாம். டே டைமில். கோவாலாம் வந்து நான் நினச்சே பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக தான் இருந்துச்சு. கோவாலாம் சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் ஃபுல் சூடு. அதனால் வந்து என்ன பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி காலையில் ட்ராவல் பண்ணலாம், 6 o'clock மேலே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்குலாம் யோசிச்சோம். கீழே வர வரைக்குமே அந்த ஹீட். கேரளா வந்ததுக்கப்புறம் கூட நம்ம சேர்ந்துச்சு. அப்போ கூட என்ன சார் இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கான், கேரளாவே ஃப்ரை பண்ணுது. சாரி சார், நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல சார்ஜ் பண்ணும். இப்போ பெட்ரோல்னா ஆஸ் யூஸ்வல் சொல்கிற மாதிரி பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 80% அதாவது 20% லாஸ்ட் 80% இருக்கு. திடீர்னு ஒரு சார்ஜர் ஒரு ஸ்டேஷனை பார்க்குறீங்க, இந்த 20% ஃபில் பண்ணிக்கோன்னு ஒரு பயம் இருக்கா? இல்லையா? நாங்கள் அதெல்லாம் பயப்படவே இல்லை. ஏன்னா சிசிஎஸ் இல்லைன்னா கூட இது இருக்குது நம்மள்கிட்ட. அந்த எங்கேயா யார்கிட்ட கேட்டாலும், அதாவது நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா உடனே பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் அந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து ஷோரூம் ஆகுது. டாடா ஷோரூமு, நாங்கள் மஹேந்திரா ஷோரூம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷோரூம் தேர் வெல்கமிங் அஸ். நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சில பேர்லாம் வாட்சில் உட்காருங்க. அந்த அளவுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக. எவ்வளோ மினிமம்ல இருந்து சார்ஜ் போட்டுருங்க? மினிமம் வந்து ஒரு 10%லேருந்து 10% 10 வரைக்கும். அதுக்கு கீழே போகிறதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டைம் அந்த 10 to 80 அப்படிங்கிறது ஒரு 30-35 மினிட்ஸ்க்குள்ள ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு டீ குடிச்சிட்டு திரும்பவும் ஃபுல் ஆகிடும். அப்படி அவன் வந்து அங்கே ஒரு பர்சன் இருப்பாங்க. இப்போ சில இடத்துல வந்து சார்ஜருக்குன்னு தனியாக ஒரு பர்சன் இருப்பாங்க. நாங்கள் போயிட்டு சரி சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம், இல்லை டீ குடிச்சிட்டு வருவோம்னு சொல்கிறதுக்குள்ள அங்கேயாவது கூப்பிடுவான். என்னன்னு கேட்டால் சார் ஃபுல் ஆகிடுச்சு சார் அப்படின்னுவான். அவனே வந்து ஆச்சரியமாக. நான் வந்து லிட்டரலாக இப்போ கேரளாவில் செக் பண்ண ஒரு பேங்க் பின்னாடி இந்த ஹேட் ஃபெசிலிட்டி 21%லேருந்து 81% இப்போ 26 மினிட்ஸ். அவன் சொன்ன வந்து 35. ஆனால் நான் வந்து வீடியோ ஆர்வத்தோடு வச்சிருக்கேன். லைக் எக்ஸாக்ட்லி 26 மினிட்ஸ். ஸோ ஃபாஸ்ட். ஸோ அப்போ எதையுமே ஓரம் கிளைம் பண்ணல. எங்களோட டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து வாட் இஸ் அச்சீவபிள், எதுவுமே வந்து ஓவர் ஷூட் பண்ணுவாங்க. ஆமாம். இன்ஃபேக்ட் டிசி சார்ஜிங் வந்து இன்னுமே நாங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். 36 மினிட்ஸ்ல இருந்து இப்போ அண்டர் சப் 30 வந்துருச்சு. அவர் சொன்ன மாதிரி இப்போ 26 இன்னுமே கம்மி பண்ணிட்டு வரோம். ஆஸ் அண்ட் வென் வி கெட் மோர் டேட்டா அதை அப்டேட் பண்ணிட்டு. இதுவும் அவங்க 100 தான் சொன்னாங்க. பவர் மோட்ல 100 தான் வரும்னாங்க. இல்லை, 100 மேலே போகுது. ஏன்னா நான் அது வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இவ்வளோ பர்சன்டேஜுக்கே 10% எவ்வளோ போகுது அப்படி பார்த்தா அது கால்குலேட் பண்ணால் ரேஞ்சு டு கோ ஹவு மச் வி கன்சியூம் அப்படி பார்த்தா 110 112 15 வரைக்கும் போச்சு 20 வரைக்கும் கூட சொல்லுது. சில ரேஞ்சில் போச்சு. ஏன்னா பிகாஸ் அதனால ஸோ ரேஞ்சும் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலி அதுவுமே கேட்டிருந்தோம் சார், இந்த ரைடுக்காக வேறு ஏதாவது ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கலாமா? அதுவும் வந்து பிளான் பண்ணிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வேண்டாம், என்ன இருக்கு ஆக்டிவிட்டிஸ் அது கோ ஃபார் இட். ஸோ ஆஸ் ஸ்டாக் as possible ஈவன் ஃப்ரம் சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹார்ட்வேர் எல்லாமே ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி media right and internal usage, it is one of our company bikes also. ஸோ கேட்டாரு, சரி ஓகே ரெடி. அவர் சொன்ன மாதிரி 2 நாள் தான் வந்தாரு. இந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு 22ஆம் 21 லீவ் ஆரம்பிக்குது, நான் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி
ஆரம்பிச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணது 21 அன்னைக்கு. 23rd ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1ஆம் தேதி வந்து டெல்லி. திரும்ப தை 1 வந்து இங்கே கனெக்ட். ஆக்சுவலா அப்ப என்னோட சேனலை நான் போட்டிருந்தேன், டீ குடிக்கிற நேரத்துல சார்ஜ் ஏறிடுன்ற மாதிரி. அது கழிவுகிட்டு நடக்கும். நீங்களே சொல்லிட்டீங்க டீ குடிக்கிறது உண்மையாவே டீ குடிக்கிறது. இப்போ இந்த வியூவர்ஸ் இதை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கலாம். உண்மையாவே டீ குடிக்கிற நேரத்துல ஏறிடுன்றப்ப நீங்களே சொல்றீங்க. இப்போ அது வந்து உண்மையாவே அந்த 1/2 hour கரெக்டா உங்களுக்கு அந்த ஃபுல் சார்ஜ் பண்ணி சொல்றீங்க இல்லையா? இல்ல 20 to 80% இருக்கும். 80க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா தட் வில் டேக் ஒரு another ஒரு 1/2 hour. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour பிரேக் நல்லா தான். ஏன்னா டயர்ட்னஸ் எதுவுமே கிடையாது. மேஜராக அது ஒரு நமக்கு ஹியூமனுக்கு ஒரு முக்கியமான விஷயம். லடாக் ரைட் பண்ணும்போது பாங்கில் வந்து ஒரு மிலிட்ரி டாக்டரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட கேட்பேன், ஏன்னா எல்லாரும் மூக்கிலலாம் ரத்தம் வரும்னு சொல்கிறாங்க சார், உண்மையாக சார் இதெல்லாம்? ஆமாம் வரும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால் தே ஒன்ட் ப்ராப்பர்லி ஹைட்ரேட். அதுவும் இல்லாமல் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுன்றதுக்காக 405 kilometers ரைட். அதனால ரொம்ப பாடி இதாக இருக்குது. அப்புறம் என்னோட பேட்டர்ன் கேட்டார். நான் சொன்னேன் இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஒரு ரிசர்ச் ஸ்டெப் பண்ணேன். தட் இஸ் ஹவ் யூ ஆர் ஹெல்தி. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த வீசிங் இஷ்யூஸ் முன்னாடி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கோல்டு எப்பவுமே இருக்கும். சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயம், சரி எங்கே நம்ம எங்கேயாச்சும் மூச்சு தண்ணா இருக்குமோ அப்படின்னு. பட் எந்த ஒரு விஷயமே ஆகலை. அவர் சொன்ன என்னன்னா அந்த ரெஸ்ட் டைம் தான் உங்களுக்கு நிறைய வேணும், ஹைட்ரேட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் அதில் இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த 1 hour ரெஸ்ட் டைம், ஸோ தண்ணி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்றதோ வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல். கரெக்டாக. ஆமாம், நம்ம எதாவது வேலை பண்ணலாம். நான் லேப்டாப்லாம் கொண்டு போனேன், சரி எதாவது வீடியோலாம் எடிட் பண்ணி போடலான்னு எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு திரும்பவும் அதில் ஏன்னா சில இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நடந்துச்சு. நாங்கள் போவோம், அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதாவது கார் சார்ஜ் ஆகிட்டு இருக்கோம், இல்லை நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம், வேறு ஏதாவது கார் வந்து நிற்குவாங்க. அதில் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தது மஹேந்திராவோட வெஹிக்கிள்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு தினேஷ்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம், அது ஐ வாண்ட் டு லைக் எக்ஸ்போஸ். வி மெட் டெஸ்லா. உதய்பூரில் நாங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்காக ஒரு பாயிண்ட் செட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஒரு கார் வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு என்னை க்ராஸ் பண்ணுது. சரி நான் பிஏஐடி தான் இருக்குன்னு திரும்பி பார்க்குறேன், டெஸ்லா. எனக்கா செம சந்தோஷம், அப்பா டெஸ்லா தினேஷ்க்கு ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. நானும் சேஸ் பண்ணிகிட்டே போகிறேன், அவர் போயிட்டார். டெஸ்லா ஃப்ளைட், அது லாங் ரேஞ்ச் வண்டி வேறு. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் அவர் நின்ட்டாலும் ஸ்லோவாக இருந்தேன். அப்புறம் நான் சரி போனால் போதும், சார்ஜ் இருந்தாலும் அவருக்கு சார்ஜ் தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் த்ராடல் கொடுத்துட்டு போகிறேன். அவர் பிடிச்சிட்டேன். சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து இட்ஸ் பைக் தட் இஸ் மேட் இன் சென்னை, ஹாஸ் அ சிசி சார்ஜர். இஸ் த சிஇஓ இஸ் ஃப்ரம் டெஸ்லா, எக்ஸ் டெஸ்லா எம்ப்ளாயின்னு சொன்னோடனே அவர் சீரியஸ்லி அப்படின்னாரு. எங்கே சார் போகிறீங்கன்னா நான் சார்ஜ் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஒரே இடத்துல தான் சார்ஜ் போட போகிறோம். ஸோ அங்கே போய் நான் என்ன சார்ஜ் பண்ணேன், இவரும் வந்தார். Then he came down and introduced I work in Tesla technical team அப்படின்ட்டு. அது இன்னும் பெருசாக ஒரு ஹாப்பினஸ். அப்புறம் he spent a lot time with us. வந்து எங்கள்கிட்ட அவங்க பேசிக்கலாம் இருந்தார். அப்புறம் தினேஷ் பற்றிலாம் சொன்னோம். தினேஷ் ஒரு ஒர்க்கிங் டெஸ்லா, ஒரு ஃபோட்டோலாம் காட்டினோடனே ஓ நைஸ் நைஸ், எனக்கு தெரியல வேறு டீமாக இருக்கும். பட் அவர் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போடல. அப்புறம் அவங்க அம்மாவை போய் மேலே விட்டுட்டு சரி அவ்வளோ போயிட்டார், எதுவும் மீட் பண்ண முடியாது பார்த்து திருப்பி கீழே வந்தார். காரோட வந்துட்டு அவர் வந்து சார்ஜ் போட்டுட்டு there was a lot of discussion about Tesla and the EV vehicles. So அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு ரேப்பிட் ஃபாஸ்ட்டாக சார்ஜர் இருக்கும், அதையும் பார்த்துருக்கோம். ஆமாம், அதுவும் பார்த்தாரு. அவர் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அவரு யோசி. அப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த டெஸ்லா பற்றி, அப்புறம் பைக்ஸ் பற்றி, அவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாரு. ஈவன் he gave his LinkedIn ஷேர் பண்ணுங்க, அவர் டெஸ்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் இருக்காரு. மேபி அது கிடச்சுன்னா அதுலேயும் ஒரு ஆன்லைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக. இப்போ காஸ்டிங் உங்களுடைய சார்ஜிங் ப்ரைஸிங்லாம் எந்த அளவுக்கு வேரி ஆகுது? ஒரு சார்ஜுக்கு உங்களுக்கு மினிமம் பப்ளிக்கில் போட்டிங்கன்னா 15 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து மேக்ஸிமம் ஒரு 25 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் வேரியேஷன் ஒவ்வொரு இடத்துல. ஸோ ஒரு சார்ஜுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 80 rupees to 100 rupees, not more than that. ஏன்னா நாம ஆல்ரெடி 20 ரிசர்வ்ல இருக்கு. ஸோ சட்டன் 30 கூட ரிசர்வ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த 70 to 80, 90 rupees இதுக்குள்ள தான். ஸோ ₹1 ₹1.25 தான். ஆமாம், ₹1. ஸோ நீங்கள் ஆல் இண்டியா ட்ரிப் 10,000 முடிச்சிட்டீங்க. 7,500 டிசி சார்ஜ் கூட சொல்லுங்க. இன்னும் கம்மியாக. ஆமாம், ஏன்னா வந்து சில பேர் வந்து வேற ஒரு டை கோல்டு வச்சிருந்தாரு, 30 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. இங்கிலீஷ் ஷாக் ஆயிடுச்சு.
அப்புறம் போய் பார்த்தா சரி பரவாயில்ல எமர்ஜென்சி சார்ஜ் பண்ணலான்னு போட்டால் அது 6 மணி வரைக்கும் தான் வந்து நாங்கள் வந்து சோலார் ரன் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறேன் அதில் சார்ஜ் பண்ணுவோம் அதில் தேவையில்லை. ஆல் இண்டியா ரேட் 10,000 பண்ண முடியும்னா நிறைய பேர் ரைடர்ஸ் உங்கள்கிட்ட வந்து வண்டி கேட்பாங்க. ஆமாம் இன்னும் மற்ற செலவுகள்லாம் இருக்கு நம்மளோட பர்சனல். ஆமாம் லிட்டரலி நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். அந்த அதுக்கு சில டைம் வந்து எல்பி ஸோ ஹெக்டிக். ஏன்னா கண்டென்ட் பண்ணுறதா சார்ஜ் பண்ணணும் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில டைம் வந்து டக்குன்னு பவர் போயிடும். ஏன்னா வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கு. இல்லை எவனா வந்து பிரச்சனை பண்ணுவான் நீ என் கஸ்டமர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சில ஹோட்டல்ஸில் வந்து அது பண்ணுறாங்க. அவங்க கஸ்டமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், வெளியாட்கள்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது வந்து பைக்கிங் பார்த்தோன்னே ஆஃப் ஆகிடலாம். சரி பண்ணுங்க அப்படின்னு. இன்னொரு இடத்துல அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கானது, அவர் வந்து XCD 990 வச்சுருந்தாரு. அவரோட பெட்ரோல் பம்ப் அங்கே சார்ஜ் போட்டுட்டு இருந்தார். நாங்கள் போனோம், ஒரு கண்ணில் சார்ஜ் ஆகலை. ஸோ உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து அவரோட கண்ணை கொடுத்துட்டார். நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் நாங்கள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். தென் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேன்சர் வந்து 4th டைம் EVல கிராஸ் பண்ணுறது. சூப்பர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ண நினைக்கிறீங்களா? டெவலப் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் வி ஆர் குட் டு கோ. இன்னும் வந்து பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக, கேரளா கவர்மெண்ட் மாதிரி சீப்பாக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் இருக்கு? தமிழ்நாட்டில் எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம நினைக்கிற ரூட் இல்லை, அது இருக்கிற இடத்துல நம்ம போயிடும். அந்த மாதிரி தான் நல்ல ஓரளவுக்கு டெவலப்டு அப்படின்னு நினைக்கிறது எந்த ஸ்டேட்? கேரளா கண்ணை மட்டும் கேரளா. நீங்கள் வந்து கடிக்கூட மேலே சார்ஜர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து சேல்ஸுமே நல்லா இருக்கும். CCS2 இல்லைன்னா கூட அவங்கள்ட்ட அந்த தெருவு கம்பத்தில் இது பிளக் வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே இருக்கும். ஏன்னா நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணி சார்ஜர்னு சர்ச் பண்ணிங்கன்னா கேரளா அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே காட்டும், இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும். அதுவும் இப்போ சூப்பர் ஹைவே வேறு கட்டிகிட்டு இருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி ஒன்று கட்டுறாங்க. ஸோ அங்கேயும் வந்து போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ தேர் ஹேவிங் தேர் ஓன். அவங்க வந்து எப்படின்னா தேர் டைங் அப் வித் சம் ஏஜென்சிஸ். அவங்களோட சார்ஜிங் ஏரியாவே வந்து ஒரு லான்ச் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ 2 CCS2 இருக்கும், ஒரு டைப் 2 இருக்கும், ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் உட்காரத்துக்கு இது வச்சுருக்காங்க, டேபிள்ஸ் மீன்ஸ் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்குது. சில லான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க, வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு அன்னோர் வந்து ஃபுல்லி ஆன் சோலார், இந்த ரன்னிங் ஃபுல்லி ஆன் சோலார். அதாவது கவர்மெண்ட்டும் ஒரு பக்கம் இனிஷியேட்டிவ் அண்ட் பிரைவேட் உள்ள வராங்க. ஏன்னா இது பிசினஸ் ஐடியா. கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங். நான் சார்ஜ் மாடு தான், சார்ஜ் மாடு கீழே தான் எல்லாமே வருது. பட் அவங்க லைக் பிரைவேட் வில் பி த ஹெட்டிங் தட் ஏரியா. ஸோ அந்த மாதிரி வந்து தேவை. சார்ஜுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்னா காருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சா? கார் தாங்க கொடுப்போம், பைக்ல பின்னாடி இருக்கு அந்த மாதிரி வரும். இப்போ இங்கே தமிழ்நாடுக்குள்ள என்ன ஒரு 2 இடத்துல அப்படி ஆச்சு. பட் ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு சார்ஜர் கிடச்சிருச்சு. அதனால நாங்கள் டக்குன்னு அங்கே மூவ் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கும்பகோணம் நினைக்கிறேன், கும்பகோணத்தில் வந்து 3-4 சார்ஜர் இருக்குது. ஒன்றுத்தில் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கே போனோம், இல்லை. ஸோ அடுத்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டோம். அந்த பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் பெட்ரோல் பங்க்லாம் வந்து சார்ஜிங் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அந்த கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜராக வந்து சேலஞ்சிங்காக இந்த நெட்வொர்க் இஷ்யூஸும் EB இஷ்யூஸும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ரேஞ்ச் பேனிக் அப்படிங்கிறது EV வெஹிக்கிள்ஸ் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் பேனிக்ன்றதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு, ஏன்னா நீங்கள் கார் வாங்குறவங்களுக்கே அந்த ரேஞ்ச் பேனிக் நிறையா இருக்குது. ஸோ பைக்கில் ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் அப்படிங்கிறப்போ இந்த லிமிட்டட் ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் பேனிக் வராமல் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு வியூவர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ்? பேனிக்ன்றது சிம்பிள் பிளானிங் தான் நான் சொல்லுவேன். பேனிக்கார இதுவே கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இஃப் யூ கோ வி கேன் டூ வாட் எவர் வி கேன். அதுவும் இல்லாமல் EVயோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு இது நிறைய பேர் கிடையாது. அங்கே வரவங்க சொன்னால் எதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க அப்படின்வான். பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வண்டி நிற்கும், அதை பார்த்துட்டு நான் அதுக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டு போயிருக்கேன், நான் ஏன் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் என்னது என்ன சொல்கிறது, அந்த ஒரு பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா EV வச்சுருக்கவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா யூ கேனாட் ஓன் EV. அதுதான் வந்து பெரிய விஷயம். பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா
இந்த மாதிரி பைக்ஸில் 2 சார்ஜர் நமக்கு. ஒன் வந்து we carry it, another one is CCS2. இதுலேயும் வந்து they have a boxல உள்ள வைக்கிற மாதிரி அதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க. பேக்கும் தேவை. மேபி நீங்க போய் ஒரு சார்ஜர் போய் அந்த சார்ஜர் ஒர்க் ஆகாம போய் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. பட் இனிஷியல் பக்கத்தில் there will be another one, so no worries. ஜியோலாம் like 100% it was working. ஜியோட அட்வான்டேஜஸ் என்னன்னா ஜியோ நார்த்தில் வந்து செம்ம ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க. they have their own இது ஷெல் மாதிரி காஃபி ஷாப் மாதிரி ஒன்று உள்ள வச்சுருக்காங்க. ஸோ தட் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு வெளியாகிறதுக்குள்ள நமக்கு ஜியோவில் ஒர்க் ஆகுதுன்னா கூட they provide a support point. இது நடந்துச்சு. சூப்பர். ஏன்னா அவங்க பம்பு சரி நீங்களாம் ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே போய் நம்ம ஊரில் கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சில இடத்துல they are so friendly. சில இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க, சில எல்லாருமே சொல்ல முடியாது. சில இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வரும்போது ஈஸியாக இருந்த ஒரு பிளேஸில் வந்து பம்பில் டாட்டா காட்டுச்சு, ஆனால் அங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் என்னன்னா நீங்கள் ப்ளக் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ப்ளக் கொடுத்தாங்க. காசு எதுவும் சில பேர் வந்து டிமாண்ட் பண்ணோம். ஒரு ஹோட்டல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க எங்களுக்கு சார்ஜுக்கு தனியாக 100 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ அதெல்லாம் சண்டைலாம் போச்சு. அவன் இப்போ 100 ரூபா தானே போனால் போகுதுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நடந்துச்சு. டெஸ்ட்லாம் ஒன்று. தென் ஐ விசிட்டட் Panasonic ஹெட் ஆஃபீஸ் செகண்ட் டைம். அதுவும் ஈவியில் லாஸ்ட் டைம் ஈவியில் தான் போனேன். இந்த டைமும் ஆமாம். ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் Panasonic டூரிஸ்ட். ஸோ அதனால் வந்து ஐ வென்ட் தேர். அது ஒரு இன்சிடென்ட். அவர் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஐ மெட் அ டம் கை. லைக் உங்களால் பேச முடியாது. நான் சார்ஜ் போய் திடீர்னு ஒரு மாதிரி பேனிக் ஆகி திடீர்னு ஓடுறாரு. நீ எதுக்கு ஓடுறாருன்னு எனக்கு பயம் வந்துச்சு. கரெக்டாக ஒரு ஹில் டாப் அது ஆக்சுவலாக உதய்பூருக்கு முன்னாடி. எதுக்கு போகிறான் பார்த்தா ஒரு 10 பேர் கூப்பிட்டு வர்றாரு. பாருங்க பைக்கில் சார்ஜ் பண்ணுறாரு. பைக்கில் அவர் எக்ஸைட் ஆகிட்டாரு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயம் வந்துருச்சு. அப்புறம் அவர் எக்ஸைட் ஆனது ஓகே பாருங்க இப்படியும் மக்கள் இருக்காங்க. ஏதோ ஒரு ஏலியனை பார்த்த ஒரு ஃபீல். பைக் கொண்டு கார் சார்ஜ் அது தாமா பக்கத்தில் வேறு இருந்துச்சா. அவர் வந்து நீங்கள் ஏன் ஹோட்டல் தான் சாப்பிடணும், ஏன் ஹோட்டல் தான் சாப்பிட்டு கை பிடிச்சி இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து காம் பண்ணி அனுப்பிட்டு அவர் வெளியாகிடுச்சு. ஸோ இதுவும் இட் வாஸ் ஹேப்பனிங். அப்புறம் ஆன் த கோல் ட்ரிவாண்ட்ரமில் வந்து ஒரு ஓலா கஸ்டமராக ஏற்ற கஸ்டமர் அவர் என்னை சேஸ் பண்ணி நிறுத்திட்டு வண்டி எப்படி இருக்கு நான் ரிவ்யூலாம் பார்த்தேன் வாங்கணும்னு இருக்கேன் எப்படி இருக்குன்னு இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல கான்வர்சேஷன் வச்சு ஐ திங்க் ஹி இஸ் பையிங். சூப்பர். இன்னொரு இடத்துல கேரளா ஓனர் ஒருத்தர் பார்த்தேன். ஹி புக்ட் அ லாக்டி. அவர் வந்து டாக்டர். அவர் ஃப்ரெண்ட் அவர் இன்னொன்று பஞ்ச் ஈவி வச்சிருக்காரு. அது சார்ஜ் போடுறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அங்கே நாங்கள் வெயிட் பண்ணோம் அவரை. அவர் நானும் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டெலிவரிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தான் புக் பண்ணணும். ஆவா ஆவா. ஸோ ஓவரால் என்டியூரன்ஸ் ராக்டியோட என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அல்டிமேட்னு சொல்லுவேன். லைக் குறைன்றது சொல்லலாம் நிறைய பேர் ஒருத்தர். ஏன்னா எனக்கு ஈவி பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் இது குறை சொல்கிறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பழைய நிறைய இன்ட்ரெஸ்டில் கூட்டு போது நெகட்டிவாக பேசினவங்களாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே வந்து அடாப்ட் ஆனாலும் நோ அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஆனால் நானும் பெட்ரோல் வெஹிக்கிள்லேருந்து இதுக்கு வந்தவன் தான். இல்லைங்க எனக்கு ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் அது மெயின்டெனன்ஸு அதுக்கான காஸ்டிங் வரும்போது நமக்கு வந்து கையை வைக்க ஆரம்பிச்சு. பட் ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸாக பெட்ரோல் போட்டதாக சத்திரமே கிடையாது. மேபி கார் போட்டிருப்பேன். பைக்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவிஸ் யூஸ் பண்ணிட்டு சேவ் அரௌண்ட் 1 lakh so far. சூப்பர். எனக்கு சார் ஈவியை பார்த்ததுமே லீவ் கொடுத்துட்டாங்க சார். அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி பண்ணேன். எங்கள் பிரின்சிபல்கிட்ட கேட்டேன் நான் பண்ணுறேன் சார் இது பண்ணுங்க அப்படின்னு. அது என்னன்னா போ பட் ஃபர்ஸ்ட் டே சைனிங் மட்டும் வந்து கேட்டு பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இப்போ அவர் இந்த இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ரைட் மேபி காலேஜோட லோகோலாம் அஃபிஷியலாக ஷூட் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காலேஜ் அஃபிஷியலாக ரெப்ரசென்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை தான். நைஸ் சார் நைஸ். கண்டிப்பாக வருவாங்க எப்படியும். ஏன்னா எல்லா டாப் சிட்டிஸும் எடுத்துக்கிட்டா இப்போ சைனாவில் கூட பார்த்தீங்கன்னா
இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ பெட்ரோல் ஆல்டர்னேட்டிவ் இவி போனா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் குவாலிட்டி இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் கொண்டு போகும்போது இதுலயும் வந்து தோன்றதுக்குன்னு ஒரு கேங் வருவாங்க. ஏன்னா இப்போ இவி சார்ஜ் பண்றதா இருந்தால் எங்க இருந்து சார் பவர் வருது இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம லிட்டில் ரோட்ல பார்க்கும்போது இவிஸ் அதிகமாகும் போது நம்மளால அந்த எமிஷன் ரெடியூஸ் ஆகிறத லைவா பார்க்க முடியுது. அதுவும் சைனால வந்து லைவா எக்ஸாம்பிள் பீஜிங்கா இருக்கட்டும், எல்லா இடத்தையும் சிட்டிஸை பார்க்கும்போது கம்ப்ளீட்டா 10 years பேக்கப் இருக்குது. இப்போ 10 years அப்புறம் இப்போ இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நீங்க இப்போ எடுக்கிறது ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி. இன்னும் நிறைய பேர் இப்போ உங்க காலேஜ்லயே அதான் ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் 2 பேர் பைக்லாம் வாங்கிட்டு நேத்தோடு கால் பண்ணுறேன், சார் எனக்கு சார்ஜர் போட்டு கொடுங்க, நான் வந்து ராமேஸ்வரம் போகணும், பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. சரி கண்டிப்பாக பண்ணுறேன்டா, டோன்ட் வரி. பார்த்தா அவன் வந்து லைக் லோவர் வெர்ஷன் இது வச்சிருக்காங்க, இது கொஞ்சம் சேலஞ்சிங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து வி ஆர் ஹேவிங் செப்பரேட் ஓனர்ஸ் குரூப். இப்போ வந்து நிறைய பேர் மாறதுக்கான சான்சஸும் இருக்கு. மேபி வெர்ஷன் 2 நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அது வந்துச்சுன்னா maybe I will be the first customer. No, thank you so much, Bala. Thanks a lot for doing this. எங்களுக்கு ஆக்சுவலி லைக் ஐ செட் இது ஒரு ஸ்பான்சர்ட் இவெண்ட்டாக பண்ணணுமா அப்படிலாம் யோசிச்சோம். பாலா வந்து இல்லை நீங்கள் கொடுங்க, நான் வந்து இது என்னோட இன்ட்ரெஸ்ட், நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கணும். ஸோ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஸோ நாங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி ஆரம்பிக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் விட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன். இன்றைக்கி ஆக்சுவலாகவே ஐ எம் ஃபீலிங் லிட்டில் டியரி ஆயிட் பிகாஸ் ஆக்சுவலாகவே வந்து ஒரு ஏன்னா நிறைய பேர் இன்றைக்குமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு சின்ன செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் செட் ஆகும், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இன்றைக்கி வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியாக பிரச்சனை இல்லாமல் ஆல்மோஸ்ட் 7,500 கிலோமீட்டர், மோர் தென் 7,500 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி அது கம்ஃபர்டபுளாகவும் பண்ணிட்டு வந்து ஹாப்பியாக சொல்கிறார். ஸோ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் பிக் வேலிடேஷன் ஃபார் அஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் பாலா, தேங்க்ஸ் ஃபார் இன்னொரு மீன்னா போகிற எல்லா ஹைவேஸுமே அட்லீஸ்ட் எவ்ரி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 10 பேராச்சும் நின்று வண்டி பார்த்துட்டு போவாங்க. சில பேர் நிறுத்தி தே டுக் ஃபோட்டோஸ் அண்ட் ஐ திங்க் தே ஸ்டார்டட் டு ஃபாலோ ஒரு ஆக்டிவ் ஆல்சோ. அதேனா அதெல்லாம் ஒட்டி வச்சு கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் அண்ட் ரேஞ்ச் தான் எல்லாரோட எக்ஸைட்டட். பட் அட் திஸ் ப்ரைஸ் திஸ் இஸ் லைக் மோர் தென் எனஃப் சொல்கிற மாதிரி. ஏன்னா half of the price of my bike and charging is very fast and diesel range. That's what I want to go. Super sir. Thank you so much. Thank you so much sir. Super man. Awesome.